யோகாம்பால் சாம்பார் பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி, பூண்டு போட்ட பருப்பு பொடி, இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கும் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான், ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக்ஸ். என்னென்னு கேட்டிங்கன்னா வாழைப்பூ வச்சு ஒரு பக்கோடா. வாழைப்பூனை ஆஞ்சிட்டு நல்லா கள்ளன் அண்ட் தொப்பை ரெண்டையுமே எடுத்துருங்க. இங்கே ஒரு தொப்பை மாதிரி ஒன்று இருக்கும், அந்த தொப்பையும் பிச்சுடுங்க, கள்ளனையும் பிச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை நல்லா மோரில் போட்டு சோக் பண்ணி வச்சுருங்க, கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு. இது எவ்வளோ மாமி அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஒரு வாழைப்பூவில் நான் முக்கால்வாசி வாழைப்பூ ஆஞ்சி எடுத்துன்ட்டேன். ஒரு இந்த மாதிரி ஹேண்ட்ஃபுல்லால் ஒரு 4 ஹேண்ட்ஃபுல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது கருத்து போகாமல் இருக்கணும்னா மோரில் போட்டு வச்சா தான் கருத்து போகாமல் இருக்கும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, தனியா சோம்பு ரெண்டும் ஒரு டீஸ்பூன் எடுத்து நல்லா இந்த கல்லூரல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் வச்சு தட்டி எடுத்துருக்கேன். ரொம்ப ஃபைன் பவுடர் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கரக்கரன்னு இருக்கிற மாதிரி தான் இதை இடிச்சுக்கணும். அப்படி இடித்து எடுத்துருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதில் கடலை மாவு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். காரப்பொடி 1.5 டீஸ்பூன் கிட்ட இருக்கும். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகா 1 பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு, இன்னும் ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணுறேன். இதில் தண்ணி விட வேண்டாம், அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். நம்ம இனிஷியலாக மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி தேவையாக இருந்தால் ஒரே 1 டீஸ்பூன் அளவில் தண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட தேவையாக இருக்குது, இன்னும் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் சூடான அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் சூடான எண்ணெய் இதில் விட்டோன்னா நல்லா மொறுமொறுப்பாக வரும். கொஞ்சம் எண்ணெய் சூடாட்டும் விடலாம். நிறைய பேருக்கு லஞ்சோடலாம் கூட ஏதானு இந்த மாதிரி கரக்கரன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கெலாம் பிடிக்கும். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட நீங்கள் லஞ்ச் டைமில் கூட இதை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சோம்பும் அந்த தனியாவும் பொடி பண்ணி போட்டுறது இதில் ஒரு எக்ஸ்ட்ரா வாசனையோட என்ஹான்ஸ்மெண்ட்டோடு இருக்கும். இதில் நீங்கள் அது இல்லை, நாங்கள் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறோம், கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கிறோங்கிறவா உங்கள் சௌகரியம். அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கலாம். சூடான எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். உடனே கை வைக்க முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கை வச்சுட்டு சுடுறதுன்னு பயப்படாதீங்கோ. இதில் அதே மாதிரி புதினா கட் பண்ணி போட்டுக்கிறேன்னாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம். புதினா இருக்கிறவா புதினாவும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா வாசனை, அவ்வளோதான். எண்ணெய் சூடாகிடுச்சுனா தான் அப்படி போட்டதும் மேலே எழும்பி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம பக்கோடா அப்படி உதுத்து போடுவோம், அந்த மாதிரி உதுத்து போடுவோம். அடுப்பு சின்னதாக வச்சுருங்க. நல்லா பொரியட்டும். மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க, ரொம்ப பெருசாக வச்சுக்க வேண்டாம். இதெல்லாம் என்னுடைய ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அடுப்பை பெருசாக வச்சுக்காதீங்க, அடுப்பை பெருசாக வச்சுக்கோங்கன்னு சொல்லுறது 1-2 ஐட்டமுக்கு தான், அது ரொம்ப ரேராக சொல்லுவேன். ஓசையெல்லாம் அடங்கின பிறகு இதெல்லாம்
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்கு பாருங்க. சத்தம் கேட்குறதா? அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைப்பூ வச்சு என்னெல்லாமோ பண்ணுறது, இதுவும் பண்ணலாம். மேபி நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பேலாம் இருக்கும். புதுசாக தெரியாத குழந்தைகளுக்கோசரம் இது சொல்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி ஓசையெல்லாம் அடங்கினதும் நம்ம போட்டதோட இதெல்லாம் ஓசையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டேன்னா சரியாக இருக்கும். பார்த்தாலே தெரியறது இல்லையா உங்களுக்கு நல்லா வெந்துடுத்துன்னு. ஸோ வெறும் ஆனியன் பக்கோடா மட்டும் இல்லை, இது எல்லாமும் பக்கோடா பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் எல்லோரும். ரெடி ஆகிட்டு எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.